தமிழகத்தில் உள்ள பெரிய சிவாலயங்களில் தைப்பூச திருவிழா தீர்த்தவாரியுடன் நடைபெறுகிறது. அதிலும் மத்தியார்ஜுனம் என போற்றப்படுவதும் சைவத்தால் மேலோங்கி திகழ்ந்து மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற மூன்றிலும் சிறப்படைந்து விளங்குவதுமான திருவிடைமருதூரில் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவிலில் பெருந்திருவிழாவாக நடைபெறுவது வழக்கம். கும்பகோணத்தில் இருந்து மயிலாடுதுறை செல்லும் சாலையில் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். புராணத்தின்படி இத்தலத்தில் தவம் இருந்த விபண்டக முனிவருக்கு சிவபெருமான் காட்சியளித்தார். அப்போது விபண்டக முனிவர் ஆண்டுதோறும் தைப்பூச நாளன்று காவிரி கரையில் உள்ள கல்யாண தீர்த்தத்தில் நீராடியவர்கள் நோய் நொடி பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெற்று வாழ வேண்டும் என்று சிவனிடம் வேண்டினார். இறைவனும் அவ்வாறே ஆகுக என்று வரம் அருளினார். ஒருமுறை தேவவிரதன் என்ற கல்வன் திரு ஆபரணங்களை களவாட முயன்ற பாவத்தால் நோய்வாய்ப்பட்டு மாண்டான். மறுபிறவியில் அவன் ஒரு புழுவாய் பிறந்து பூச தீர்த்தத்தில் நீராடிய ஒரு புண்ணியவானின் கால்பட்டு முக்தியடைந்தான் என்றும், இப்புண்ணிய நாளில் நீராடிய அயோத்தி மன்னன் ஒருவனும் சித்திரகீர்த்தி என்ற பாண்டிய மன்னனும் புத்திர பேறு பெற்றனர் என்றும் வரலாறுகள் கூறுகின்றன. மேலும் இத்தலத்தில் உள்ள காவிரி படித்துறையில் பூச தீர்த்தம் தைப்பூச நீராடல் மேற்கொள்வோர் பாப விமோச்சனம் பெறலாம். மதுரை மாரியம்மன் கோவில் தெப்பக்குளத்தில் 12ஆம் நாள் தைப்பூசத்தன்று தெப்பத் திருவிழா நடைபெறும். சொக்கன் மீனாட்சியுடன் எழுந்தருளி உலா வருவார்கள். இக்குளம் தோண்டும் போது கிடைத்த மிகப்பெரிய கணபதி தான் முக்குருணி பிள்ளையார். தை மாதத்தில் பௌர்ணமியுடன் பூச நட்சத்திரம் சேரும் நாளே தைப்பூச திருநாளாகும். உலகில் முதலில் நீரும் அதிலிருந்து உயிர்களும் தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன. இவை நடைபெற்ற நாள்தான் தைப்பூச நாள். இத்திருநாள் முருகன் அருளும் எல்லா திருத்தலங்களிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. தைப்பூசத்தன்றுதான் வள்ளியை முருகன் மனம் புரிந்து கொண்டார். ஆண்டுதோறும் தைப்பூசத்தன்று சிதம்பரம் நடராஜர் ஆலய சிவகங்கை தீர்த்தக்கரையில் தீர்த்தவாரியும் நடன தரிசனமும் சிறப்பாக நடைபெறுகின்றன. இவ்விழா தில்லையில் 10 நாட்கள் நடைபெறும். இந்த தாண்டவம் காண வியாக்கிரபாதர், பதஞ்சலி, ஜெயமுனி ஆகிய 3 முனிவர்களின் சிலைகளை ஒரே பீடத்தில் எழுந்தருளச் செய்து சிவகங்கை கரைக்கு கொண்டு வருவர். திருப்பைஞ்சீலி சிவாலய குடைவரை சந்நிதியில் சிவனும் அம்பாலும் முருகருடன் காட்சியளிக்கின்றனர். அவர்கள் காலடியின் கீழ் குழந்தை வடிவ யமனை காணலாம். இங்கு தைப்பூசத்தன்று சிவன் யமனுக்கு பதவியருளும் விழா நடைபெறும். பாபநாசம் பாபநாகர் ஆலயத்தில் தைப்பூசத்தன்று நடராஜர் நந்தியின் கொம்பிடை நின்று ஆடி காட்டியதால் அன்றைய தினம் நந்திக்கு சந்தன காப்பிடுவார்கள். தைப்பூசத்தன்று வடலூரில் ஜோதி தரிசனம் காணலாம். இதை சத்தியஞான சபையில் மாதந்தோறும் பூசத்தன்று 6 திரைகளை விலக்கி பாதி தரிசனம் காண வைப்பர். ஆனால் தைப்பூசத்தன்று மட்டும் 7 திரைகளை முழுவதும் விலக்கி முழுமையான ஜோதி தரிசனத்தை கண்ணாடியில் காட்டுவார்கள். 1871 பிரஜோபதி வருடத்தில் வள்ளலார் ராமலிங்க அடிகள் முதல் வழிபாட்டை தொடங்கி வைத்தார். அது இன்றளவும் நடைபெறுகிறது. அவர் ஏற்றிய அடுப்பு அணையா அடுப்பாக பக்தர்களுக்கு இடைவிடாது அன்னதானம் அளித்து வருகிறது. கதித்தமலை முருகன் கோவிலில் தைப்பூசம் கழித்த 4ஆம் நாளன்று காலை மலை மீது தேரோட்டம் நடைபெறும். இவ்வாலயம் மலை மீது அமைந்துள்ளதால் இங்கு தென்கிழக்கே ஒரு பாம்பு புற்று பெரிதாக உள்ளது. இது ஒரு அதிசய புற்று. உத்தராயண புண்ணிய காலமாகிய தை முதல் ஆனி வரை வளர்ந்தும் தட்சிணாயன புண்ணிய காலமான ஆடி முதல் மார்கழி வரை தேய்ந்தும் வருவது சிறப்பாகும். செல்வம் வேண்டுபவர்கள் வியாழனன்று வரும் பூசத்தன்று மகாலட்சுமி பூஜையை ஆரம்பிப்பார்கள். தைப்பூசத்தன்று சிவன், முருகன், மகாலட்சுமி கோவில்களில் விசேஷ பூஜைகள் நடைபெறுவதை காணலாம். சக்தி ஸ்தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது சமயபுரம் மாரியம்மன் கோவில் ஆகும். தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள் வெளிநாடுகளிலிருந்தும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சமயபுரம் வந்து அம்மனை தரிசனம் செய்கின்றனர். இந்நிலையில் இக்கோவில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் கொண்டாடப்படும். அதில் தைப்பூச திருவிழா, பூச்சொரிதல் விழா, சித்திரை தேரோட்டம் ஆகியவை வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம்.